விரிவான செய்திகள். முறையான தலைமைத்துவம் மற்றும் வழிகாட்டலுடன் உலகின் கொடிய பயங்கரவாத இயக்கமாக கருதப்பட்ட எல்டிடி இயக்கத்தை புண்டோடு ஒழிக்க வீரமிக்க படையினருக்கு முடிந்துள்ளமை உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டுக்கும் முன்மாதிரி என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று காலை திடீரென கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தார். கிளிநொச்சி விஜயத்தை தொடர்ந்து வன்னி கட்டளையிடும் தலைமையகத்தில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாடும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் இறைமையையும் ஆத்ம எல்லையும் பாதுகாக்க வீரமிக்க படையினர் மேற்கொண்ட அர்ப்பணிப்புகள் பாராட்டத்தக்கது. முழு நாட்டையும் ஒரே கொடியின் கீழ் நிர்வகிக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழிக்க முடிந்துள்ளது. நாம் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கரவாதமற்ற தேசத்தை உருவாக்குவதே நமது நோக்கம். 2005ஆம் ஆண்டு நாம் ஆட்சிப்பிடம் ஏறிய போது அப்போது இருந்த ராணுவ வீரர்களுக்கு முறையான தலைமைத்துவத்தை வழங்கி இன்று நாட்டின் சகல பாகங்களிலும் மக்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய முப்படை தளபதிகளை தேர்ந்தெடுக்க நமக்கு முடிந்துள்ளது. இன்று ராணுவத்தினர் பாரிய சவாலை முறியடித்துள்ளனர். உலகிலேயே கொடிய பயங்கரவாதிகள் என கூறப்பட்ட எல்டிடிஇ பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழிக்க முடிந்துள்ளது. உயிரை துச்சமாக மதித்து போராடிய சகல படை வீரர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டில் வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம், பரங்கி உட்பட சகல இன மக்களுக்கும் சம உரிமைகளை பெற்று வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே எமது அடிப்படை நோக்கம். இதற்கு முன்னர் இதனை ஏற்படுத்த பயங்கரவாதமே தடையாக அமைந்திருந்தது. பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழிக்க முடிந்துள்ளமையினால் இந்த சவாலை வெற்றி கொண்டதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வரலாற்று முக்கியத்துவமிக்க கிளிநொச்சி விஜயத்தின் போது மற்றொரு வரலாற்று சாதனை இடம்பெற்றது. அரச தலைவர் ஒருவர் போர் முனைக்கு சென்று ராணுவ நடவடிக்கை மத்திய நிலையத்தை பார்வையிட்டமை விசேட அம்சமாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கிளிநொச்சி விஜயத்தின் போது பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றன. முதல் தடவையாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தார். எல்டிடி பயங்கரவாதிகளின் இருதயமாக கருதப்பட்ட கிளிநொச்சியை மீட்டெடுத்து அங்கு யுத்த சூடு குறைவடைய முன்னர் ஜனாதிபதி விஜயம் செய்தமையும் விசேட அம்சமாகும். ஜனாதிபதி நடவடிக்கை மத்திய நிலையத்தையும் பார்வையிட்டார். விமானியற்ற வானூர்தி மூலம் பெறப்பட்ட சகல தகவல்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். அத்துடன் ஜனாதிபதி யுத்த சூன்ய வலயத்தின் செயல்பாடுகளையும் நேரில் கண்டறிந்தார். அரச தலைவர் ஒருவர் ராணுவ நடவடிக்கை முன்னகர்வுகளை பார்வையிட்டது இதுவே முதல் தடவை என 58வது படையணியின் கட்டளையிடும் தளபதி பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். நாட்டை பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்டெடுக்க பாரிய அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ராணுவ வீரர்களை ஊக்குவிக்க ஜனாதிபதி கிளிநொச்சிக்கு மேற்கொண்ட விஜயத்தை அரசியல் தலைவர்கள் உட்பட சமய தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். எந்த ஒரு ஜனாதிபதியுமே கிளிநொச்சி நகருக்கு சென்று வந்த வரலாறு கிடையாது. அவை முதல் தடவையாக அந்த பிரதேசம் மீட்கப்பட்டதின் பிற்பாடு இன்று எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் அங்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை நேரடியாக பார்த்திருக்கின்றார். அதாவது அங்குள்ள வளங்களை எவ்வாறு அபிவிருத்தி அடைய வைக்கலாம், அங்குள்ள கட்டுமானங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தொனியில் அங்கு சென்று பார்த்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற படையினருடன் சித்திரை புத்தாண்டு நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு அவர்களுடன் உணவருந்தி மிகவும் அவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். இதனூடாக படையினர் மிகவும் ஊக்கமடைந்திருக்கின்றார்கள். இதே போன்றுதான் கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதன் பிற்பாடு பாகரை நகருக்கு நேரடியாக சென்று ஜனாதிபதி அங்கு பார்வையிட்டார். அன்று அவர் பார்வையிட சென்ற அன்று பாகரை பிரதேசத்தில் ஒரு வீடு கூட கிடையாது, அந்த அளவுக்கு அங்கு பாதிக்கப்படைகின்றது. ஆனால் அந்த விஜயத்தின் பிற்பாடு ஜனாதிபதியால் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக இன்று பாகரை ஒரு செழிப்பான இடமாக மாற்றமடைந்திருக்கின்றது. இன்று எங்கு பார்த்தாலும் கல்வீடுகளும் மீன்பிடி படகுகளும் மாற்றமடைந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த நேரடியாக சென்று பார்த்ததின் விளைவு பலனே அது ஏற்பட்டிருந்தது. இதே போன்றுதான் தற்போது கிளிநொச்சி நகரையும் சென்று பார்வையிட்டு தற்பொழுது அங்கு இடம்பெற வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை சிறந்த முறையில் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றார். இருந்தாலும் அதை நேரடியாக சென்று பார்வையிட்டு அதனூடாக பல திட்டங்களை அங்கு மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி முனைந்திருக்கின்றார். வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட அவஸ்தைகளை எமது ஜனாதிபதி தனது உயிரையும் துச்சமாக மதித்து
சென்று பார்வையிட்டு அவர்கள் படும் அவஸ்தைகளை வந்ததை இந்து மத தலைவர்கள் என்ற ரீதியில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆறுதலும் அடைகின்றேன். அவர்கள் அங்கு சென்று எமது தமிழ் சகோதரர்கள் மற்றும் எமது நாட்டிற்காக போராடும் வீரர்கள் படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டறிந்து அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து எமக்கு மிக விரைவில் ஆறுதலையும் எமது மனதிற்கு சந்தோஷமான செய்திகளையும் அவர்கள் அளிப்பார்கள் என்று எல்லாம் வல்ல வெங்கடேஸ்வர பெருமானுடைய திருவிழாலே பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு கிளிநொச்சியிலும் துரித கதியில் அபிவிருத்தியின் ஒழுக்கீற்றுக்கள் தென்படும் என தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கிளிநொச்சி விஜயத்தின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சிக்கு மேற்கொண்ட அந்த பயணமானது இலங்கை வரலாற்றிலே எந்த அரசியல் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக தமிழ் மக்களாகிய நாங்களும் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களும் கருதுகின்றோம். இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுக்க புறப்பட்ட படையினர்களை கௌரவிப்பதற்காகவும் அந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அழிவுகளையும் உயிர் சேதங்களையும் அவதானிப்பதற்காகவும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கிளிநொச்சி விஜயம் செய்திருக்கின்றார்கள். இந்த விஜயத்தின் மூலம் கூடிய விரைவிலே வடபகுதியும் அபிவிருத்தியடையக்கூடிய அந்த நிலைமை நிச்சயமாக தோன்றும். ஆன காரணத்தினால் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, அகில உலகிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருமே ஜனாதிபதியின் இவ்வாறான அந்த செயற்பாடுகளை போற்ற வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். படைகளின் தளபதி என்ற வகையில் படையினரை சந்தித்து அளவலாகி அவர்களுடைய குறைகளை தீர்த்தது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே எந்த இடத்துக்கும் எந்த மொழியையும் பேசுகின்ற எந்த இன மக்களும் செல்லலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கின்றது என்பதற்கு இந்த சம்பவம் நல்ல எடுத்துக்காட்டாகும். இது தொடர வேண்டும். எமது ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கையின் கீழ் மேலும் அனைத்து மக்களும் அனைத்து இடங்களுக்கும் சுதந்திரமாகவும் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு நாட்டின் ஜனாதிபதி கிளிநொச்சி நகருக்கு சென்றது என்பது சரித்திரத்தில் இது முதலாவது விடயம். ஜனாதிபதி அவர்கள் கிளிநொச்சி சென்ற பயணத்திற்கு நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். வடக்கிலும் கிழக்கிலும் கஷ்டப்படும் தமிழ் மக்களுக்காக இந்த சமாதானத்தை உருவாக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் இறைவனை என்றென்றும் பிரார்த்திக்கிறோம். இந்த பயணம் நல்ல பயணமாக முடிவடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கடவுளை வேண்டுகிறோம்.